Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் SGT PGTRB எக்ஸாம்ஸோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து we are running out of our days இல்லைங்களா. SGTக்காக நிறைய ப்ரிப்பரேஷன்ஸில் இருப்பீங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எல்லா ஸ்டாண்டர்ட்ஸில் இருந்துமே நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். ஸோ ஆல்ரெடி 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருக்கும் போது எவ்வளோ கொஸ்டின்ஸ் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னு பாருங்கள். ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சூரியோதயம் என்னும் இதழை நடத்தியவர் யார்? இதோட கரெக்ட் ஆப்ஷன் பாரதியார். சூரியோதயம் மட்டும் கிடையாது, கர்மயோகி அப்படின்ற இதழையுமே பாரதியார் தான் நடத்தியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் துணை ஆசிரியராக பணியாற்றியவர் பரளி சு நெல்லையப்பர். நெக்ஸ்ட் ஒன், ஒளிப்பறவை என்ற கவிதை நூலை எழுதியவர் யார்? கரெக்ட் ஆப்ஷன் சிற்பி பாலசுப்ரமணியம். ஒளிப்பறவை மட்டும் கிடையாது, நீங்கள் 100 குறிப்பில் பார்த்தீங்கன்னா கவிதை நூல்கள் அவரோடது கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒளிப்பறவை, சர்பயாகம், இது ரெண்டுமே சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட கவிதை நூல். பொதுவாக ஒருத்தரோட படைப்பு என்னன்னு நமக்கு தெரியும், ஆனால் அந்த பர்டிகுலர் ஜான்ராவும் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், செம்பருத்தி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிற பூக்காடாம் வானமெல்லாம், இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் நிலவுப்பூ. நிலவுப்பூ அப்படின்ற கவிதை தொகுப்பிலிருந்து இந்த வரிகள் எடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இதை எழுதியவர் பார்த்திங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். நெக்ஸ்ட் ஒன், வம்சமணி தீபிகை என்னும் நூல் கீழ்காணும் எதனுடன் தொடர்புடையது? இதோட ஆன்சர் எட்டயபுரம் மன்னர்களின் பரம்பரை வரலாறு. இதை கவிகேசரி சாமி தீட்சிதர் 1879 வெளியிடுவார். இதை திருப்பி வெளியிடணும் அப்படின்னு சொல்லி பாரதியார் ஆசைப்பட்டு அந்த டைமில் வெங்கடேஸ்வர எட்டப்பருக்கு லெட்டர் மூலயமா இன்ஃபோஸ் அனுப்பிச்சதா நமக்கு தகவல் இருக்குது. ஸோ வம்சமணி தீபிகை அப்படின்றது எட்டயபுரம் மன்னர்களோட பரம்பரை வரலாறு. நெக்ஸ்ட் ஒன், தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. இதில் தவறாக பொருந்தி இருக்கிறது பார்த்திங்கன்னா அர்ச்சிவ், புனைவு அப்படின்றது. ஸோ பயோகிராஃபி அப்படின்றது வாழ்க்கை வரலாறு, மேனுஸ்கிரிப்ட் அப்படின்றது கையெழுத்து பிரதி, பிப்ளியோகிராஃபி அப்படின்றது நூல் நிரல். அப்போது அர்ச்சிவ் அப்படின்னா காப்பகம் அப்படின்ற பொருள் வரும். நெக்ஸ்ட் ஒன், விம்முகின்ற என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன? ஆன்சர் விம்மு. விம்முகின்ற அப்படின்னா அதை நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விம்மு கூட்டல் கின்று கூட்டல் ஆ. இதில் விம்மு அப்படின்றது பகுதி, அதனால் விம்முகின்ற அப்படின்ற சொல்லோட வேர்ச்சொல் விம்மு. இந்த மாதிரி வேர்ச்சொல் கேட்கும்போது அந்த சொல்லை நீங்கள் பிரித்து எழுதி அதோட வேர்ச்சொல் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், ஆறுமுக நாவலருக்கு பொருந்தாதது எது? ஆன்சர் நூல்கள் மொழிபெயர்ப்பு. ஏன் அப்படின்னா ஆறுமுக நாவலரோட தொடர்புடையது பார்த்திங்கன்னா தமிழ்நூல் பதிப்பு, உரைநடையாக்கம், பாடசாலை நிறுவுதல், அச்சுக்கூடம் நிறுவுதல், கண்டன நூல்கள் படைத்தல், அதே மாதிரி சைவ சமய சொற்பொழிவு, இது போன்ற பன்முக ஆளுமை பெற்றவராக இருக்கிறாரு. நூல்கள் மொழிபெயர்ப்பு அப்படின்றது ஆறுமுக நாவலரோட பொருந்தாதது. அடுத்து, புதிய செய்தி, புதிய புதிய யோசனை, புதிய புதிய உண்மை, புதிய புதிய இன்பம் தமிழில் ஏறிக்கொண்டே போக வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பாரதியார். நமக்கு ஏற்கனவே தெரியும், தமிழ் 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 என்று எப்போதும் தமிழை வளர்ப்பதே கடமையாக கொள்க. ஆனால் புதிய செய்தி, புதிய புதிய யோசனை, புதிய புதிய உண்மை, புதிய புதிய இன்பம் தமிழில் ஏறிக்கொண்டே போக வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் புக்கில் பார்க்கும்போது அதோட பொருளில் இந்த மாதிரி வரிகள் எல்லாமே வரும் இல்லைங்களா. நெக்ஸ்ட் ஒன், இருவேறு பொருள்களுக்கிடையே ஒற்றுமையை முதலில் கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது டேஷ் அணி? ஆன்சர் பொருள் வேற்றுமை அணி. இந்த மாதிரி அணிகள் கொடுத்துட்டு அதோட டெஃபினேஷன் கொடுத்துட்டு எந்த அணி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இருவேறு பொருள்களிடையே ஒற்றுமையை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற டிஃப்ரென்ஸை சொல்லி காட்டுறது பொருள் வேற்றுமை அணி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வானம் கூட்டல் எல்லாம் என்ற சொல் கீழ்காணும் எந்த விதிப்படி வானமெல்லாம் என்று கிடைக்கும்? ஆன்சர் உடல் மேல் உயிர் ஒற்றுவது இயல்பு அப்படின்ற விதிப்படி வரும். அதாவது ரூல்லாம் இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு கீழே வார்த்தைகளை கொடுத்துட்டு இது இந்த மாதிரி ரூல்ஸில் வரும்
அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அது எல்லாமே மஸ்ட்டு. ஏன்னா யூஜிடிஆர்பியில் வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. குறிப்பாக இந்த மாதிரி ரூல்ஸ் கொடுத்துட்டு வரலாமே புக்கில் இருக்கிற வார்த்தைகள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. ஆன்சர் நெல்லூர் அரிசி டாக்டர் பொற்கோ. அதுதான் வந்து ரிலேட் ஆகாதது. தமிழ் அழகியல் தீசு நடராஜன், சுவரொட்டிகள் நா முத்துசாமி, காட்டுவாத்து நா பிச்சமூர்த்தி. இதெல்லாம் அவங்களோட ரிலேட்டடான படைப்புகள். அப்போது நெல்லூர் அரிசி யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அகிலன் அவர்கள். நெக்ஸ்ட் ஒன். சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்கள் எல்லாம் அமைத்த பெருமாட்டி என்ற வரிகளை எழுதியவர் யார்? ஆன்சர் கண்ணதாசன். நெக்ஸ்ட் ஒன். சிற்பி பாலசுப்ரமணியன் எந்த நூலிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? ஆன்சர் ஒரு கிராமத்து நதி. இந்த கொஸ்டின் வந்து டெட்லேயுமே வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த புக்குக்காக அவர் வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்லேஷனுக்காக ஒரு மொழிபெயர்ப்புக்காகவும் பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி வந்து அவார்டு வந்து அவருக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ந ந ந ர ர ல ல ழ ஆகிய எழுத்துக்களில் எது சொல்லின் தொடக்கமாக வரும்? ஆன்சர் ந. அதாவது இந்த ந ந இந்த மாதிரி 8 எழுத்து இருக்கு இல்லைங்களா, கொடுத்துருக்கக்கூடிய 8 எழுத்துக்களில் நகரம் மட்டுமே சொல்லின் தொடக்கமாக வரும். இந்த ரகர மெய் சொல் இருக்கு இல்லையா, அது வந்து கடைசியில் வந்து வராது. மற்றது பார்த்திங்கன்னா சொல்லுக்கு நடுவுலையும் வரும், அந்த மாதிரி கடைசிலையும் வரும். இந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்துட்டு எது வந்து முதல்ல வரும், எது வந்து நகர எழுத்துக்கள், எது வந்து இறுதியில் வராது அப்படின்னு கேட்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி. ஸோ எதில் வரும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். வெங்கதிர் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. கரெக்ட் ஆப்ஷன் பண்புத்தொகை. இது எப்படி வந்து நம்ம பண்புத்தொகை அப்படின்னு சொல்கிறோம்னா வெம்மை கூட்டல் கதிர் அப்படின்னு பிரிக்க முடியும். வெண்மையான கதிர் அப்படின்ற பொருள் தருது. அதாவது ஒரு வேர்டை வந்து நம்ம பிரிக்கும் பொழுது மை அப்படின்ற விகுதி வந்ததுன்னா ஆன அப்படின்ற பண்பு பெயர் விகுதி மறைந்து வரும்பொழுதும் அதை நம்ம வந்து பண்புத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக பிரிக்கும்போது இப்போ வெண்கதிர் அப்படின்னும் போது வெம்மையான கதிர், அதனால் வந்து பண்புத்தொகை அப்படின்ற இலக்கண குறிப்பின் கீழே வருது. நெக்ஸ்ட் ஒன். பூஜ்ஜியங்களின் சங்கிலி என்ற கவிதை நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் மேற்காணும் யாரும் இல்லை. ஒரு டீவியேஷனுக்காக தான் இந்த கொஸ்டின்னு. ஸோ அப்போ யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியன். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம் ஒளிப்பறவை சர்பயாகம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பூஜ்ஜியங்களின் சங்கிலி, சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, இது எல்லாம் வந்து அவரோட கவிதை நூல்கள். உரைநடை நூல்கள் வந்து மலையாள கவிதை மற்றும் அலையும் சுவடும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அதோட பர்டிகுலர் ஜான்ரா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களுள் ஒன்று எது? ஆன்சர் தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல். இதை இயற்றியவர் வந்து தண்டி. நெக்ஸ்ட் ஒன். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் எங்கு உள்ளது? ஆன்சர் திருநெல்வேலி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தீசு நடராஜன் அவர்கள் வந்து தமிழ் பேராசிரியராக வந்து பணியாற்றியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன். வேற்றுமை புணர்ச்சியில் வருமொழி தகரமாயின் லகரம் டேஷ் ஆக மாறும். ஆன்சர் ரகரமாக மாறும். அதாவது வேற்றுமை புணர்ச்சியில் வருமொழி தகரமாயின் லகரம் ரகரமாக மாறுறதோடு மட்டும் இல்லாமல் தகரமும் ரகரமாக மாறும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சொல் கூட்டல் துணை சொற்றுணை அப்படின்ற வேர்டாக வந்து மாறும். லகரம் ரகரமாக மாறும். நெக்ஸ்ட் ஒன். வம்சமணி தீபிகை என்ற நூலின் மூல வடிவம் எப்போது இளசைமணி என்பவரால் வெளியிடப்பட்டது? ஆன்சர் 2008. இதில் பாருங்கள், வம்சமணி தீபிகை என்ற நூல் யாருடைய வரலாறு அப்படின்றத பார்த்தோம். இளசைமணி அப்படின்றவரால் 2008 வந்து வெளியிடப்படுது. ஸோ 3-4 இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரே கொஸ்டினில் வருது. எப்படி வேணால் கேள்விகள் அமையலாம். எப்போ வெளியிடப்பட்டதுன்னு கேட்கலாம், யார் வெளியிட்டாங்கன்னு கேட்கலாம், யாரோட வரலாறுன்னு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி குறிப்பாக வந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இலக்கண உலகில் புதிய பார்வை என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் டாக்டர் பொற்கோ. மற்ற ஆன்சர்ஸ் இதோட ரிலேட் ஆகல, டைரெக்டாகவே இருக்குது. இலக்கண உலகில் புதிய பார்வை என்ற நூலை எழுதியவர் டாக்டர் பொற்கோ. நெக்ஸ்ட் ஒன். ட ர என்ற எழுத்துக்கள் சொல்லின் எந்த இடத்தில் வராது? ஆன்சர் முதல் இடத்தில் வராது. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் இல்லையா? ஒரு சொல்லோட முதல்ல வந்து இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து வராது.
ஆனால் ஒரு சில வார்த்தைகள் இருக்குது, 6th பார்த்துருப்போம் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம். அதாவது ரப்பர், டமாரம் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருதே அப்படின்னு நினைப்போம். அஃப்கோர்ஸ் வந்து இந்த சொற்கள் எல்லாமே வந்து தமிழில் கிடையாது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி கொடுத்து கூட கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் வராது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கூற்று காரணங்களில் கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். வசன நடை கைவந்த வள்ளலார் என்று புகழப்படுபவர் யார்? ஆன்சர் ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர் அப்படின்னு சொல்லும்போது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நல்லூரில் பிறந்தவர். அதே மாதிரி தமிழ், வடமொழி, ஆங்கிலம் அப்படின்ற மும்மொழி புலமையும் வந்து பெற்றவர். அதனால தான் அவரை வந்து வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்னு புகழப்படுறாரு. நெக்ஸ்ட் ஒன். தண்டி அலங்காரம் எத்தனை பிரிவுகளை உடையது? ஆன்சர் 3. அது எந்தெந்த பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவியல், பொருளணியியல், சொல்லணியியல் அப்படின்ற 3 பிரிவுகளை உடையது. அடுத்து, கிடை என்னும் குறுநாவலை எழுதியவர் யார்? ஆன்சர் கி. ராஜநாராயணன். இந்த குறுநாவலில் வந்து பார்த்திங்கன்னா கிடை அப்படின்றத எதை மையப்படுத்தி எழுதியிருப்பாருன்னா, ஆடுகளோட அடையாள பெயர்களை வந்து நிறைய அதில் யூஸ் பண்ணி எழுதியிருக்கிறாராமா. இந்த மாதிரி கூட கேட்கலாம், ஆடுகளின் அடையாளங்களாக திகழும் நூல் எது, யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா கிடை அப்படின்ற குறுநாவல் எழுதியது பார்த்திங்கன்னா கி. ராஜநாராயணன் அவர்கள். அதே மாதிரி இந்த புக்கு வந்து சொல்வளம் மற்றும் ஒரு பண்பாட்டோட அடையாளமாக திகழுது அப்படின்ற குறிப்பும் இதில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பாறை மாங்குளம் என்ற இடத்தில் உள்ளது. இவ்விடம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் மதுரை. மதுரை மாவட்டத்தில் இந்த இடம் இருக்குது. மாங்குளம் அப்படின்ற இடம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பாறை எங்கே இருக்குன்னா மாங்குளம். அதோட மாவட்டம் வந்து மதுரை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். உய்யும் வழி என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் பரளி சு. நெல்லையப்பர் அவர்கள். நெல்லை தென்றல், பாரதி வாழ்த்து அப்படின்ற புக்ஸையும் வந்து பரளி சு. நெல்லையப்பர் வந்து எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் ஒன். புராண நூல்களை வசனமாக எழுதி அதனை அனைவரும் படிக்கும் எளிய வடிவமாக மாற்றியவர் யார்? ஆன்சர் ஆறுமுக நாவலர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. செந்தமிழ், செந்நிறம், சிவந்து, செம்பருதி. ஒன்று வந்து ஆட் ஒன் அவுட் இல்லையா? சிவந்து அப்படின்றது இதோட ஆன்சர். எதனால் இதை வந்து நம்ம பொருந்தாத ஒன்று அப்படின்னு பார்க்குறோம்னா, ஆல்ரெடி நம்ம பண்பு தொகையில் பிரித்து பார்த்துருப்போம். இந்த செந்தமிழ், செந்நிறம், செம்பருத்தி இதெல்லாம் பார்த்திங்கன்னா பண்பு தொகையில் வந்துடும். சிவந்து அப்படின்றது பார்த்திங்கன்னா வினையச்சமாக இருக்குது. அதனால் இது அதோடு சேராது. நெக்ஸ்ட் ஒன். தனிச்சொல்லில் ஆயுத எழுத்து வரும்போது அது எத்தனை எழுத்து கொண்டதாக அமையும்? ஆன்சர் 3. அதாவது ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆரம்பத்துலேயும் வராது, முடிவுலேயும் வராது. அஃது, இஃது, எஃகு அப்படின்லாம் வரும் இல்லையா, நடுவில் வரும். அது வந்து தனி சொல்லாக இருக்கும் பொழுது 3 எழுத்தில் மட்டும்தான் வரும். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி தான், இங்கு, எங்கு, எஃகு அப்படின்றது போல். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷன்லேயோ வாட்ஸ்அப்லேயோ சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.